ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் த கார்டன் க்ரோப்ஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்கார். அவர் நிறையா போட்டியில் கலந்துக்கிட்டு ஃபேமஸான ஒரு குத்துச்சண்டை வீரர். இவருக்கு நிறைய கொலை மிரட்டல்லாம் வருது. இதை நான் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய ஹீரோவை பாடி கார்டாக கூப்பிட்றாரு. படத்துடைய ஹீரோ முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்திருக்காரு. இவர் ஃபைட் சீக்வன்ஸும் நிறையா பண்ணியிருக்காரு. அதனாலேயே இவரை பாடி கார்டாக கூப்பிட்றாரு. அவரும் பாடி கார்டாக போகிறாரு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இவர் எப்படி நம்ம குத்துச்சண்டை வீரரை காப்பாற்றுறாரு, அவருக்கு வர்ற அந்த மிரட்டல்கள்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, இறுதியில் உண்மையிலேயே அந்த மிரட்டல்லாம் யார் செய்யலாம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவர் பண்ணுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாப்பில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த குத்துச்சண்டை வீரர் அப்படின்ட்டு நிறைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. படத்தில் நிறைய கொலை மிரட்டல்லாம் வரும். இது மாதிரியான ஃபேமஸான கொலை மிரட்டல் வரது சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ரூட் போட்டு காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பியூஜியம் நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள் வைஸ் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா வழக்கமான கதை தான். இந்த கதையில் எந்த விதமான ட்விஸ்ட் நெண்டிங்க இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். செகண்ட் ஹாஃப்லாம் ப்ரிடிக்டபிளாக போர் அடிக்காது. கிளைமேக்ஸ் வரைக்கும் போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸாக வச்சுருக்காங்க. இவங்க ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, ஆனால் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ சண்டை போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வழக்கமான வர ஃபைட் தான் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு இல்லை. பொறுமையை சோதிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபைட் சீக்வன்ஸ் வருது, ஆனால் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. எந்த இடத்துலையும் அவங்க நம்மளை கருத்தில் கொண்டு படத்தை எடுக்கலை. அது நாட்டுக்கு போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு மொக்கையான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஓரளவு கிசிங் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.